தினமும் நாம் சாப்பிடும் உணவில் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் என பலவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம். அதே சமயம் அந்த காய்கறிகள், பழங்களில் இருக்கக்கூடிய விதைகளின் நன்மைகள் அறியாததினால்தான் எளிதாக தூக்கி எறிந்து விடுகிறோம். ஆனால் சமீப காலமாக உடல் ஆரோக்கியத்தை சற்று மேம்படுத்தணும் என்று நினைக்கிறவர்களும், தினசரி டயட் ஃபாலோ பண்றவர்களும் தேர்வு செய்வது விதைகள்தான். ஆயுளை அதிகரிக்கும் 7 அற்புத விதைகள். அப்படி இந்த விதைகளில் என்ன சிறப்பம்சம் இருக்கிறது என்றால், இதிலே இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணத்தினை தாண்டி மிக மிக குறைவான அளவு இந்த விதைகளை சாப்பிட்டாலே போதுமானது என்பதுதான். ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன், ஃபைபர் போன்ற சத்துக்களில் 30லிருந்து 50% வரை இந்த விதைகள் மூலமாகவே எளிதாக பெற முடியும். இன்றைக்கு நம் உடலின் ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மைகள் தரக்கூடிய விதைகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். 1. ஆளி விதை. ஆளி விதைகளில் அதிகப்படியான நார்ச்சத்து, புரதம் மற்றும் ஆல்பா லினோலெனிக் ஆசிட் எனும் ஒரு வகை ஒமேகா 3 நிறைந்திருக்கிறது. இது நம் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை குறைக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய LDL எனும் கெட்ட கொழுப்பை குறைக்கும். இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படாமலும் மாரடைப்பு வராமலும் பாதுகாக்கக்கூடியது ஆளி விதைகள். இதில் இருக்கக்கூடிய லிக்னன்ஸ் எனும் ஒரு வகை ஆன்டிஆக்சிடன்ட் உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளான பிரியடிகஸை வெளியேற்றி கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். விதைகளை தினசரி உணவில் எப்படி எடுத்துக்கொள்ளணும்? வறுத்து பொடி செய்த ஆளி விதைகளை நீர்மோருடன் கலந்தோ அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்தோ சாப்பிட்டு வரலாம். சாப்பாட்டின் மீது தூவியோ, சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது சேர்த்தோ இந்த ஆளி விதைகளை சாப்பிட்டு வரலாம். 2. சியா விதைகள். சியா விதைகள் ஆளி விதைகள் மாதிரிதான், கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாதிரிதான் இதிலும் நிறைந்திருக்கு. குறிப்பாக டயட்ரி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கு. ஒரு அவுன்ஸ் சியா விதையில் 10.6 கிராம் நார்ச்சத்து இருக்கு. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வேகமாக ஏறுவதை தடுக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் சியா விதைகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது. சர்க்கரை நோயாளிகள் இந்த சியா விதைகளை எப்படி எடுத்துக்கலாம்? சியா விதைகளை முதல் நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில் ஊறிய சியா விதைகளை அதன் ஜெல்லுடன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். 3. பூசணி விதைகள். பூசணி விதைகளில் பாஸ்பரஸ், சிங்க், மெக்னீசியம், மோனோ அன்சாச்சுரேட் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களும் அதிக அளவில் நிறைந்திருக்கு. நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பூசணி விதைகள். சிறுநீர் கசிவு, பிராஸ்டேட் வீக்கம் போன்ற சிறுநீரக மண்டலம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது பூசணி விதைகள். 4. சூரியகாந்தி விதைகள். ரீஃபைன் பண்ணப்பட்ட சூரியகாந்தி எண்ணெயை அதிகம் சமையலில் நாம் அனைவருமே பயன்படுத்தி இருப்போம். ஆனால் சூரியகாந்தி விதையை பலரும் சாப்பிட்டு இருக்க மாட்டோம். ஒரு அவுன்ஸ் சூரியகாந்தி விதையில் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் இ-யில் 47% விட்டமின் இ இருக்கு. விட்டமின் இ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். மேலும் சூரியகாந்தி விதையில் மோனோ அன்சாச்சுரேட், ஒமேகா 3 மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு இறுதி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி ஆரோக்கியம் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கும் கூட மிகவும் நல்லது சூரியகாந்தி விதைகள். 5. பப்பாளி விதை. பப்பாளி பழம் நாம் எல்லோரும் சாப்பிட்டு இருப்போம். ஆனால் பப்பாளி பழத்தை விடவும் அதன் விதைகளில்தான் மருத்துவ குணங்கள் மிகவும் அதிகம். பப்பாளி விதையில் அதிகப்படியான பாலிஃபினால், பிளோனோய்ட் மற்றும் டானின் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட் நிறைந்திருக்கு. இது நம் உடலில் பிரீடியாக்சினால் சேதமடையாமல் தடுப்பதோடு கேன்சர் வராமல் பாதுகாக்கக்கூடியது பப்பாளி விதைகள். இது மட்டும் இல்லாமல் கர்பைன் என்னும் அல்கனாய்ட் காம்பவுண்ட் இந்த பப்பாளி விதைகளில் அதிக அளவில் இருக்கு. இது நம் உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அழிப்பதோடு குடல் புழுக்களையும் வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் செரிமான உறுப்பின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடியது இந்த பப்பாளி விதைகள். 6. திராட்சை விதை. திராட்சை பழத்தை சாப்பிடும் பொழுது அதன் விதைகளை எளிதாக மென்று துப்பி விடுவோம். ஆனால் திராட்சை பழத்தை விடவும் அதன் விதைகளில்தான் சத்துக்கள் அதிகம் என பலருக்கும் தெரியாது.
திராட்சை பழத்தில் வைட்டமின் இ, பாலிஃபினால் மற்றும் ஆந்தோசைனின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. பழத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் விடவும் 10 - 20 மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் திராட்சை விதைகளில் இருக்கு. இரத்த அழுத்தத்தை சீராக்கும், அதோடு இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவி செய்யும் மற்றும் எல்.டி.எல் எனும் கெட்ட கொழுப்பை குறைத்து இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் ஆக்கிரட்டிசெஸ்னால் உண்டாகக்கூடிய பல்வேறு நாட்பட்ட நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த திராட்சை விதைகள். 7. முருங்கை விதை. முருங்கை விதையில் முருங்கை இலை, காய், பட்டை இவை அனைத்தையும் விடவும் முருங்கை விதையில்தான் சத்துக்கள் அதிகம். முருங்கை விதையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம், துத்தநாகம், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பி காம்ப்ளக்ஸ், விட்டமின் என ஏராளமான சத்துக்கள். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளை வலுவாக்கும். முருங்கை விதை இரும்பு சத்து, இரத்த சோகை நீக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக ஆண்களின் பாலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை தரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.